சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சுடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனி வக்ரம். இப்போ தான் சனி பயிற்சி ஆயிருக்கு. மீனத்தில் வந்து சனி உட்கார்ந்தானே நிறைய உலகியல் மாற்றங்கள் நம்மளே வந்து பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. ஆனால் இந்த மாற்றமும் பாருங்க நம்மளை வந்து பயமுறுத்துற மாதிரியே சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதனுடைய இந்த பயத்துல நம்ம என்ன வெளியே வராமல் இருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கரம்னு சொல்கிறாங்களே, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் பயத்துலேருந்து எப்படி விடுதலை ஆகுது, எப்படி ரிலீஃப் ஆகி வர்றது, அதுக்கு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனி வந்து வக்கரம் ஆகிறாரு. ஜூலை மாதம் 26 இரவு முடிஞ்சால் 27 வக்கரமாகிற சனி வந்து டிசம்பர் மாதம் 10 இரவு 11 வரைக்கும் வந்து தன்னுடைய வக்கர கதியில் இருக்கிறார். சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு வந்து எல்லா கிரகங்களுக்குமே கிடைக்கும். அந்த சூரியன்ல இருந்து பாருங்க 6, 7, 8 கிரகங்கள் வந்து சூரியனுடைய தூரத்துல இருந்து விலகுறப்ப வந்து சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காது. இந்த சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினாலதான் பாருங்க அந்த கிரகங்கள் வந்து வக்ரம் ஆகுது. அப்போ முன்னும் பின்னுமா தன்னுடைய டிராவல்ல இருக்கிறப்பதான் வந்து வக்ர கதிகளை இயங்க ஆரம்பிக்குது. இப்போ நாம வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு பாருங்க பின்னாடி திரும்பி பார்ப்போம்ல, இதான் வந்து வக்ரம் அப்படிங்குது. இந்த வக்கர சனி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து ஒரு சில சாதகத்துல வந்து நிறைய வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க வந்து திடீர்னு பார்த்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அவங்களே வந்து எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. அதே நேரத்துல ஒரு ஜாதகத்துக்கு மாரகத்தையும் கெடுபலங்களையும் கொடுக்குற அமைப்புல இருந்தாலும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப இங்கதான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இப்ப சனி வந்து ரேவதி 1ஆம் பாதத்துல வக்கரம் ஆகுறாரு. ஆனா இந்த வக்கர காலகட்டத்துல பாருங்க தன்னுடைய ராசியை விட்டு எங்கேயும் வெளியே போகல. அவர் வந்து மீனத்துக்குள்ளேயே இருக்காரு. மீனத்துக்குள்ளே சனி பகவான் வந்து ரேவதி 1ல இருந்து உத்திரட்டாதிக்கு வராரு. அப்ப இருக்கிற சனி பகவானுடைய வக்கர காலங்கள்ல வந்து அக்டோபர் மாசம் 31 வரைக்கும் குருவோட பார்வை வந்து சனிக்கு கிடைக்குது. ஏன்னா மீன வீட்டுல தான் சனி இருக்காரு. அப்ப அந்த மீனத்தோட அதிபதியே பாருங்க தன்னுடைய 5ஆம் வீட்டுல வந்து உச்சபலத்தோட இருந்து வக்கர சனிய பாக்குறாரு. அப்ப அந்த குருவோட பார்வை பலன் இருக்கிறப்ப வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பயமும் பதட்டமும் வேண்டாம். அதே நேரத்துல பாருங்க அந்த குரு வந்து அதிசாரத்துல சிம்மத்துக்கு போறாரு. தன்னுடைய மீனத்துல இருந்து 6ஆம் வீட்டுக்கு போறப்ப இந்த வக்கர சனிக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கல. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 42 நாட்கள் இருக்கும். இந்த வக்கர சனி காலங்கள்ல மேசம் முதல் மீன வரைக்கும் உள்ள ராசியில் உள்ள அனைத்து மக்களுக்குமே பாருங்க என்னென்ன நன்மைகள் நடக்கிறது, எந்த விஷயத்துல நம்ம வந்து கவனமா இருக்கணும், எதை எந்த காரியத்தை நம்ம தள்ளி போடணும், எந்த இதை உடனே முடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நிறைய அவங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலை சொல்றதுக்காண்டி என்னுடன் வந்து இணைந்திருக்கிறது பாருங்க வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வக்கரம் பெற்று அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல ஒரு தடுமாற்றம் இல்லாத நிலைமை ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு 3 விஷயம் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒன்று வந்து வேலை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், இன்னொன்று எங்கேருந்து தான் தொல்லை பண்ணுறாங்க தெரியல, யார் தான் தொல்லை பண்ணுறாங்க தெரியல, ஆனால் தொல்லை மட்டும் நல்லா பண்ணுறாங்க. உங்களை வளர விடக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கங்கணம் கட்டிட்டு உங்களை லாக் பண்ணுறாங்க. அப்படிங்கிற விஷயங்களில் மிகப்பெரிய மன அழுத்தத்தில் நம்ம எந்திரிச்சு போகலையே நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்களே அப்படின்னு கேள்விக்குறி மனசுக்குள்ளே இருந்தால் அதை சரி செய்வதற்காகவே சங்கடங்களை போக்கின்ற சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கரம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அவர் வக்கரம் பெற்ற இந்த அற்புதமான காலத்தில் குருவோடைய பார்வை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 31 வரையும் 30 வரையும் இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் தான் உங்களுக்கான காலகட்டம். எவ்வளவோ போராடினீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இனிமே உங்களுடைய இவ்வளவு நாள் போராட்டத்துக்கு இவ்வளவு நாள் கஷ்டத்துக்கு ஒரு விடை கிடைக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே போல் வீடு கட்டும்போது பாதியோட வீடு கட்டும்போது நின்றுச்சு, அல்ல வீடு கட்ட முயற்சி எடுத்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது, சந்தோஷமே இல்லைங்க. எப்படி சந்தோஷமே இல்லைங்க அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு
மன மகிழ்ச்சிகளையும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணத்துக்காக காத்திருக்கிற மிதுனராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் இந்த காலகட்டம் தான் சூப்பராக முடியும். சார் வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறேன், வெளிநாடு போக முடியல. இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்களில் உங்கள் பாஸ்போர்ட் எடுத்து உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு நீ கட்டாயமாக திரும்பியும் அப்ளை பண்ணிங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. இந்த குரு பார்வை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42 நாட்கள் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்க சனி பகவான் வக்கரம் பெற்ற சனி பகவானை பார்க்க மாட்டார். அவர் அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ள போகிறதுனால பார்வை விலக்கப்படுது. ஸோ இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் நைட் நேரத்தில் லாங் ட்ரைவ் பண்ண வேண்டாம். ஓகேவா? நைட் நேரத்தில் நீங்கள் லாங்காக ட்ரைவ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டாமல் என்ன பண்ணுங்கள், வண்டி ஓட்டக்கூடிய நபர்களை கூட வச்சுக்கோங்க. அதே போல் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லி இந்த எதை சொல்லணும்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் தானே, இந்த ஆஃபர் தானே, அது தானே, இது தானேன்னு சொல்லி கொஞ்சம் உங்களை மாய வலையில் உள்ள வச்சாங்கன்னா தயவுசெய்து உழுந்துடாதீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசிங்க, அவசரப்பட வேண்டாம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து பெரிய விஷயம் என்னென்னா, நண்பர்கள் உறவினர்களை நம்பி ஏமாந்தது போதும். இந்த 42 நாட்களில் கவனமாக இருங்க. நீங்கள் யாரை ரொம்ப ரொம்ப கேரிங்காக ரொம்ப ரொம்ப பாசமாக எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ அவர்கள் மூலமாகவே ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாயிரும். கவனமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. மேலும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுதுன்னு நம்ம சங்கரேஸ்வரி அக்கா சொல்லுவாங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வக்கரச்சனி காலங்கள் 10ல் ஒரு பாவியாவது இருக்கும். அதுவும் பாருங்க, உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியே தன்னுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அங்கே யார் இருக்கா? தொழில்காரகரான சனி இருக்காரு. சனி சும்மா இருப்பார். குருவோட பார்வை பெற்றா போதும், நீங்கள் செய்கிற தொழிலில் புதியதாக ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அது வக்கரமாக வர இருக்காரு. மிதுனராசிக்கு சனி ஆல்ரெடி பாருங்க நட்பு தான், ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு. அப்படி இருக்கிறப்ப தொழிலில் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன குளறுபடிகள் ஏதாவது நடந்திருக்கும். வேலையாட்களால் சில பிரச்சனைகள் நடந்திருக்கும். அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இந்த வக்கரச்சனி காலங்கள் இருக்குது. அதே நேரத்தில் பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஒரு அரசியல்லையோ ஏதோ ஒரு அமைப்புகளை நீங்கள் சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. ஒரு சங்கங்களில், ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு சங்கங்களில் நீங்கள் சேரணும்னு இருப்பீங்க. அதுக்கு பாருங்கள், இந்த 10ஆம் அதிபதியான குருவோட பார்வை 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கரசனி மேலே படுறதுனால உங்களுக்கு அந்த சங்கங்கள் உங்களுக்கு அழைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வக்கரச்சனி காலங்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான குரு பகவான் சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதே குரு பகவானும் அந்த சனி பகவானும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த நேரங்களில் அவங்களுக்கு யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தாங்களோ அவங்க எல்லாமே நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணை வழிகளையும் பாருங்கள், நிறைய ஒரு ஆதாயமான நிகழ்வுகள் நடக்கும். இது வரைக்கும் என்னுடைய லைஃப் வேலைக்கே போகலை, நான் மட்டும்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கும் வேலைக்கு போகணும், நம்மளாலேயும் ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலையே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அதாவது அரசாங்க உதவியால் பயிலும் மாணவர்களுக்கு, அரசாங்க பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு 1லேருந்து 5 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு பென்சிலோ ஒரு பேனாவோ ஒரு நோட்டு புத்தகமோ ஏதாவது ஒரு விஷயம் இந்த வக்கரச்சனி காலங்களை அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த வக்கரச்சனி காலத்தில் உங்களுக்கு தொழிலில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பண வரவும் உயர்வதற்குமே பாருங்கள், இந்த வக்கரச்சனி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். நேர்களே, தற்போது வரை நாங்கள் சொன்ன கருத்துக்கள், நம்முடைய சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து ஜூலை 27 முதல் டிசம்பர் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் நடக்கப் போகின்ற சனி வக்கர பயிற்சி காலங்களில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள், கோச்சார ரீதியான பொது பலன். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் 20லேருந்து 30% மாற்றங்களை ஏற்படுத்துவார் நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான். இதை தாண்டி
உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த நாள், மாதம், வருடம், பிறந்த ஊர் இதெல்லாம் கணக்கிட்டு, பிறந்த நாடு மெயினாக அதையும் சேர்த்துக்குவோம். ஸோ அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். ஸோ எங்களுடைய விஷயங்களில் ஜோதிட ரீதியாக நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய கீழே வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கீழே நம்பர் போட்டிருப்பாங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு துல்லியமாக நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.